திரு நாராயணன் சொல்லுங்க, எதை பத்தி சொல்லுங்க. இல்ல இந்த இடத்துல அவர் சொல்றாரு இல்ல நீங்க வந்து விபத்துக்களை வந்து அப்படி பார்க்காதீங்க, பொதுமைப்படுத்தி பார்க்க இயலாது அப்படிங்கிற வாதத்தை முற்றிலும் நம்ம புறக்கணிக்க முடியாது. பல விபத்துக்கள் உயிரிழப்பு ஏற்படுத்தப்பட்டால் அப்படின்னு சொல்லுது. உயிரிழப்பு ஏற்படுத்துவதற்கு உயிர் இழந்தவரும் கூட காரணமா இருக்கலாம். அவர் மது அருந்தி இருக்கலாம், அவர் முறை தவறி வந்திருக்கலாம், இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல உயிரிழப்பு ஏற்பட்ட காரணத்தினால் அந்த வாகனத்தை ஓட்டிட்டு வந்தவர் 50,000 ரூபாய் அபராதமும் செலுத்தி ஓராண்டு சிறையிலும் இருக்கக்கூடிய சூழல் என்பதெல்லாம் நம்ம மரண தண்டனை பொதுமையாக பார்ப்பது போன்ற ஒரு பார்வை ஏற்படுத்துங்கிறார்ல, நீங்க எந்த இடத்துல முரண்படுவீங்க? சாலை விபத்துக்களை பத்தி நுணுக்கமாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆய்வு செய்திருக்கேன், அதை பற்றி கட்டுரை எழுதிட்டு இருக்கேன், வழக்குகள் தொடர்ந்து இருக்கின்ற விதத்தில் அந்த பின்னணி பற்றி முழுமையாக தெரியுன்றதால நான் கருத்து சொல்ல விரும்புகிறேன். தொடர்ந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா புள்ளி விவரங்களும் சாலை விபத்துக்கள் அதிகமாக ஆவதற்கும் உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கும் 2 முக்கிய காரணங்கள் தான் சொல்கிறாங்க. ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவிங் தான். என்னதான் நீங்கள் ஒரு ஓட்ட வண்டியை கொடுத்தாலும் ஒழுங்காக பொறுப்பாக போகணும்னு நினச்சாங்கன்னா விபத்தை ஏற்படுத்த முடியாது. நீங்கள் இப்போ தொழில்நுட்பம், என்ஜினியரிங், டெக்னாலஜி அதெல்லாம் கொண்டு வருவதெல்லாம் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு சாலை பாதுகாப்பை அதிகரிக்குமான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு சாலை பாதுகாப்பை சுலபமாக பண்ணி கொடுக்கும். ஆனால் சாலை விபத்துக்கள் ஏற்படுவது தனி மனிதருடைய தவறு, அலட்சிய போக்கு தான் காரணம். பெரும்பாலான இன்னைக்கு கிட்ட காலை நடந்த நிகழ்வு, நான் அலுவலகம் வருகின்ற பொழுது வள்ளுவர் கோட்டம் பக்கத்துல முறையாக சரியான பாதையில் சிக்னலை மதித்து ஒருத்தர் வர்றாரு, அதை சிக்னலை இக்னோர் பண்ணி அதை வயலேட் பண்ணி இன்னொருத்தர் வராரு, 2 பேரும் மோதுறாங்க, கீழே விடுறாங்க, பெரிய அளவில் அடிப்படலன்னு வச்சுக்கலாம், நல்ல வேலை. ஆனா இப்போ ஏதோ இடத்துல சிக்னலை வயலேட் பண்ணி வந்தவரே உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுதுன்னா சிக்னலை சரியா மதித்து வந்தவரும் கூட அபராதம் கட்டக்கூடிய சூழல் வந்துருமேங்கிற அச்சத்தை வரும். இல்ல இப்போ இன்றைக்கு என்ன பிரச்சனைனா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. தமிழகத்தை புள்ளி விவரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சாலை விபத்துகளை ஏற்படலையா எல்லாருமே கிட்டத்தட்ட 99 விழுக்காடு மனிதர்கள் தப்பித்து கொண்டு இருக்கிறார்கள். அது பெரிய கனரக வாகனத்தை ஓட்டுவராக இருக்கலாம், அல்ல அரசு போக்குவரத்து டிரைவராக இருக்கலாம், இல்லைன்னா தனியாராக இருக்கலாம், எல்லோருமே தப்பித்து கொண்டு போகின்றார்கள். என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கு விபத்து ஏற்படுபவர்களுக்கு எந்தவித தண்டனையும் இல்லை, அவர்களுக்கு மறுபயிற்சி கிடையாது, ஒரு சஸ்பென்ஷன் கூட கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. போக்குவரத்து காவல்துறை புள்ளிவிவரம் கொடுக்கும், இத்தனை லைசன்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோன்னு, ரொம்ப குறைச்சல். அந்த சஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னா போக்குவரத்து துறை தான் பண்ணணும். காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்குமே ஒருங்கிணைப்பு கிடையாது. அதனால யாருக்குமே கிடைக்கிறது இல்லை. பல வழக்குகள் பார்த்தீங்கன்னா நிலுவையிலே இருக்கிறது. விபத்து ஏற்பட்டு அவருக்கு மக்களுக்கு அந்த விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு கிடைக்கிறதே கிடையாது. பெரிய ஒரு சூழல். இதுல என்னன்னா, இந்த சட்டம் மட்டுமே முழுமையாக தீர்வை கொண்டு வந்துடாது. ஆனா இந்த சட்டம் அவசரமா வேண்டி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரையிலும் சட்டங்கள் புதுசா உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதை நடைமுறைப்படுத்துவதுதான் மிகப்பெரிய ஓட்டம். ஒரு பகுதி நீங்க பேசுனீங்க இல்லையா, நான் அடுத்தடுத்த பகுதிகளையும் கூட நீங்கள் சேர்த்து ஆதரிக்கிறீங்கிற கேள்வி இயல்பாக வருகிறது. இதுல உதிரிப்பாகம் விற்பனை செய்வது, வெல்டிங், டிங்கரிங், மெக்கானிக் போன்ற சிறு தொழில்கள் பாதிக்கப்படக்கூடும். நீங்க ஒரு நிறுவனம் யாரு அந்த 2 வீலரையோ காரையோ உற்பத்தி செய்து கொடுக்கிறார்களோ அவர்கள் அந்த நிறுவனத்தினுடைய உதிரிப்பாகங்களை மட்டுமே வாங்க வேண்டும். நீங்க சின்ன சின்ன ஒர்க் ஷாப் மூடக்கூடிய அபாயம் ஏற்படும். ஆடியோ அலுவலகங்களுக்கு பதிலாக மிகப்பெரிய நிறுவனம் இதெல்லாம் அவங்க குறித்து இல்ல சொல்றது கேளுங்க. நீங்க ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கார் வரையும் எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கார் கம்பெனிக்காரங்க அவங்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க, ஜென்யூன் பண்ணிட்டு இருக்கு. இன்றைக்கு சந்தையில நிறைய டூப்ளிகேட்லாம் வந்துட்டு இருக்குது. இது எல்லாம் தடுக்க வேண்டி இருக்கிறது. அதனால வேலை இந்தியாவில பெரிய அளவுல அரசு வேலைவாய்ப்பையோ தனியார் துறை வேலைவாய்ப்பையோ இன்னும் பெருக்கி கொடுக்க முடியாத சூழல்ல அவன் ஒருத்தன் மெக்கானிக்கா இருக்கிறான், மெக்கானிக் படிச்சு வர்றான், அவன் ஒரு மெக்கானிக் ஷாப் வைக்கிறான்னு சொன்னா அவனுடைய வேலையும் இது அவனுடைய வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் நம்ம பதிவு செய்யணும் விரும்புறேன். நானும் முழுமையா இடதுசாரி சிந்தனை உள்ளவன் தான். ஒன்று, காங்கிரஸ் ஆட்சியும் சரி பாஜக ஆட்சியும் சரி இவர்கள் வளர்ச்சி என்பது கொக்கோ கோலா வளர்ச்சி, இப்போ பெப்சிக்கு வளர்ச்சி தான். அதில் எம்டி கேலரிஸ் தான், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. வேலைவாய்ப்பு கடந்த 10 ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு இழப்புகள் தான் அதிகமாக ஏற்பட்டிருக்குது. காங்கிரஸுடைய யூபிஏ ரெண்டாவது வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா பல கட்டுரைகள் வந்திருக்கிறது. இவங்களுடைய வளர்ச்சி வேலை இழப்பை தான் உருவாக்கி இருக்கிறது. வளர்ச்சி தனியாருக்கான அதேதான். ஏற்கனவே தொழில் செய்யக்கூடிய ரெண்டு விஷயம் அதே தான் பாரதிய கட்சி ஆட்சியும் செய்து கொண்டிருக்கிறது. அம்பானிக்கும் அதானிக்கு தான் இங்கே வேலை வாய்ப்பை தவிர அவர்களுக்கான வளர்ச்சியாக தான் இருக்கிறது.
இருக்கிறதே தவிர மக்களுக்கான வளர்ச்சியா இல்ல. இது ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் போய்க்கொண்டு இந்த இருக்காங்க. ஆனால் இதுல தனியார் மயம்ன்றதை விட தாண்டி இன்றைக்கு சாலை பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இந்தியாவில் இருக்குது. சரி, அது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய நோய்கள் வந்து மிகப்பெரிய பிரச்சனை. புற்றுநோய்க்கு அடுத்த ஒரு பிரச்சனை கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பிரச்சனை தான். திரு ஆதவன், ஒரு உங்களுக்கான கேள்வி இது. நீங்க இந்த சாலை போக்குவரத்து மசோதாவில் மட்டும் ஸ்டிகான் பண்ணி நின்று கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா சரியா இருக்கும். உதிரி பாகம் விற்பனை, வெல்டிங், டிங்கரிங், மெக்கானிக் போன்ற சிறு குறு மற்றும் சுய தொழில்கள் அழியக்கூடிய அபாயம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை தெரிவிக்கிறாங்க. நீங்க இன்னும் ஆர்டிஓ அலுவலகம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வந்த ஓட்டுநர் உரிம தகுதி சான்று, பெர்மிட் வழங்குதல், வாகனம் பதிவு செய்தல் போன்ற அனைத்து வகையான பணிகளும் இனிமேல் ஸ்டேட் சேஃப்டி அத்தாரிட்டி, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்ற பெயர்களில் கார்ப்பரேட் நிறுவனங்களின் மூலம் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிறதும் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வாகனத்திற்கு உதிரி பாகங்கள் வாங்க வேண்டும் என்றாலும் அந்த வாகனத்தை உற்பத்தி செய்த நிறுவனம் மூலமாக மட்டுமே அந்த உதிரி பாகங்களை வாங்க இயலும். இதெல்லாம் பிளாட்ஃபார்மில் சின்னதாக வச்சிருக்கக்கூடிய மெக்கானிக் ஷாப் வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன தொழிலாளியை பாதிக்கப்படக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிற வாதம் வைக்கிறாங்கல்ல, இதில் எந்த அளவில் நீங்கள் முரண்படுவீங்க? இல்லை, நிச்சயமாக நீங்கள் சொன்ன விஷயத்தில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் வந்து சரியாக ஓடணும்னா அது உதிரி பாகங்களை சரியான தரமுள்ள உதிரி பாகங்களை பயன்படுத்தணும். அதுதான் எங்களோட நோக்கம். ஆனால் தரமான உதிரி பாகங்களை பயன்படுத்தணும்னு சொல்கிறோமே தவிர, இது வந்து சாலையோர மெக்கானிக் கூட அவங்க கூட வந்து தரமான உதிரி பாகங்களை சந்தையிலேருந்து வாங்கி அவங்க பயன்படுத்த முடியும். வாங்கி நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இந்த புதிய சட்டத்தின்படி இங்கு சர்வீஸ் செய்ய முடியாது. மாறாக அந்த வாகன தயாரிப்பு கார்ப்பரேட் நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய சர்வீஸ் சென்டரில் தான் சர்வீஸ் ஒர்க் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தின் ஒரு சரத்தாக இருக்கிறது என்றுதான் இவர்கள் எதிர்க்கிறார்கள். சார், இல்லை இது வந்து ஏதோ அரசாங்கம் சட்டம் போட்டு இல்லை நீங்க சொல்றது ஏதோ இது அரசாங்கம் சட்டம் போட்டு தான் மாறிட்டு நினைக்கிறீங்க. நிச்சயமா இல்லை. இப்போ வருகின்ற எந்த வாகனமாக இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர் மூலமா தான் சரி செய்யக்கூடிய சூழ்நிலை என்று இருந்து கொண்டிருக்குது. சாலையோர இருக்கின்ற மெக்கானிக்லாம் கூட பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் அவங்களே ஆத்தரைசேஷன் வாங்கி, யாரையுமே சாலையோர மெக்கானிக்களை கடையை நடத்த வேணாம்னு சொல்லல, அவங்க ஆத்தரைசேஷன் வாங்கி உரிய பயிற்சி பெற்று, உதாரணத்துக்கு ஒரு மாருதி இதுல வந்து ஒரு கார் சர்வீஸ் பண்ணோம்னா மாருதி சர்வீஸ் சென்டர் வந்து ஆத்தரைசேஷன் வாங்கி அங்க பண்ணலாம். இல்ல அதுதான் சொல்றேன். அந்த ட்ரைனிங், அதற்கான செலவு ஏற்கனவே அவன் எடுத்திருக்கக்கூடிய அனுபவ ரீதியிலான பயிற்சியை தாண்டி நீங்க ஒரு கிரைட்டீரியா வைக்கிறீங்க. இதெல்லாம் எந்த அளவிற்கு இவர்களை பாதிக்குங்கிறதா அந்த வாதமாக வைக்கப்படுகிறது. இதை தாண்டி இன்னும் சில கேள்விகளோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு செல்கிறேன். போக்குவரத்து, நீங்க பொது போக்குவரத்தும் கூட பேருந்துகளுக்கான பெர்மிட் கொடுப்பதில் தொடங்கி பல விஷயங்களில் தனியாருக்கான பெர்மிட் மட்டுமே இங்க வழங்கப்படக்கூடிய அபாயம் ஏற்படும். அது கிராமங்களில் இருக்கக்கூடிய பொது போக்குவரத்தை முடக்கிவிடும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. இந்த கேள்வியோடு தொடரலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் கிஸ்கால் டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். நாளை நடைபெற இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களின் போராட்டங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். திரு பாலசுப்ரமணியன், காங்கிரஸ் இந்த நாளைய வேலை நிறுத்த போராட்டத்தை ஆதரிப்பதற்கான காரணிகள், இந்தந்த காரணங்களுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோம், அவங்க 12 அம்ச கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இருக்கட்டும், நீங்கள் அந்த கோரிக்கைகளை கொஞ்சம் நினைவுபடுத்தி இதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோங்க, இதுதான் முக்கிய பிரச்சனைன்னு என்ன சொல்லுவீங்க? சொல்லுங்கள். கோரிக்கை 12 அம்ச கோரிக்கைகள் வந்து அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள். ஐஎன்டியூசி காங்கிரஸை சார்ந்த தொழிற்சங்கம். ஆகவே நாங்களும் ஆதரிக்கும் என்று நீங்கள் பொருள் கொண்டிருக்கிறீர்கள். காங்கிரஸ் முழுமையாக இந்த வேலை நிறுத்தத்தை ஆதரிக்கிறதா அல்லது இதில் பங்கு கொள்கிறதா என்பதே அல்ல இஷ்யூ. அது அல்ல. இல்ல ஆதரிக்கிறீங்களா? ஐஎன்டியூசி விட்டுருங்க. ஐஎன்டியூசி நீங்க சொல்லிட்டீங்க காங்கிரஸ் இருக்கின்ற பொழுதே போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார்கள். ஓகே ரைட். இப்போ வந்து ஐஎன்டியூசி மட்டும் ஆதரிக்கிறதா அல்லது காங்கிரஸும் இந்த போராட்டத்தை ஆதரிக்கிறதா? காங்கிரஸ் தன்னுடைய கொள்கையை விட்டு வேறு எதிலும் பிஜேபி அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள முடியாத சரத்துக்களை இந்த சட்டத்தில் ஈடுபடுத்தியிருக்கிறது என்றால் அதையெல்லாம் எதிர்ப்போம். உதாரணத்திற்கு கூறியதை போல இந்த சட்டம் வரப்போவதே இல்லை என்பதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வருகின்ற 29ஆம் தேதி டெல்லி அசோகா ஹோட்டலிலே கன்வென்ஷன் ஹாலிலே இதை பற்றிய ஒரு சிம்போசியம் ஒன்று நடக்கவிருக்கிறது, செமினார். அதிலே அமைச்சர் அவர்கள் அனைவரையும் அழைத்து அந்த பாலிசி லான்ச்சிங்
Okay, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹை கிரீன் ஹைவே பாலிசி. பாலசுப்ரமணியன், என்னுடைய கேள்வி என்பது நான் என்ன கேட்கிறேன்னா, காங்கிரஸ் நாளைய வேலைநிறுத்த போராட்டத்தை காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமாக ஐஎன்டியூசியில் காங்கிரஸ் ஆதரிக்கிறதான்னு நான் கேட்கிறேன். காங்கிரஸ் ஆதரிக்கும். ஐஎன்டியூசியோட ஆர்கன் தான் அது. இல்ல நீங்க சொன்னது ஐஎன்டியூசியாக இருந்தாலும் கூட நாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே ஐஎன்டியூசி காங்கிரஸ் எதிர்த்து நடைபெற்ற போராட்டத்தில் கலந்திருக்கிறதுன்னு சொல்றீங்க. நான் ரெண்டையும் பிரிச்சு தான் பார்க்குறேன். நீங்க தான் சொன்னீங்க ரெண்டையும் பிரிச்சு பாருங்கன்னு சொன்னீங்க. கவர்மெண்ட் பாலிசி இஸ் டிஃபரெண்ட். காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற நேரத்தில் அரசாங்கத்தினுடைய கொள்கையை எதிர்த்தும் ஐஎன்டியூசி அதுதான் கேக்குறேன். அது மாதிரி இப்போ அரசாங்கத்தை எதிர்க்கணுங்கிறதுக்காகவே எதிர்க்கிறீங்களா? இல்ல நான் தெளிவா கேட்கிறேன். அவர்களுடைய இல்ல இப்ப நடைபெறுவது பிஜேபி ஆட்சி. நாங்க ஒரு பிஜேபி இல்ல மத்திய அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குது. இந்த ஒரு கேள்வி முடிச்சிரேன். கோரிக்கைகள் இருக்கிறது. 12 அம்ச கோரிக்கைகளை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதான் எதெல்லாம் சொல்லுங்க. 12 அம்ச கோரிக்கை ஒரு 2 அம்சத்தை சொல்லுங்களேன். இது நான் ஏன் இதை அழுத்தி கேட்கிறேன்னா, ஒரு 15,000 குறைந்தபட்ச ஊதியமாக 15,000 ரூபாய் அன்ஆர்கனைஸ்டு செக்டர் ஊழியர்களுக்கு கொடுக்க. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொடுத்துருந்தீங்க காங்கிரஸ் ஆட்சியில. இப்பதான் நிப்பாட்டிட்டாங்களா? இல்ல இப்ப கேட்கறோம். ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்யல? இப்பதான் எல்லாம் சேர்ந்து கேட்க முடியும். நீங்க நான் கேக்குறது ஐஎன்டிசி சேர்ந்து தான் கேட்டீங்க. ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செய்யல? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி டிமாண்டே வரலையா? தனியார் மயத்தை அவங்க பேசுறாங்க. தனியார் மயம், பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்கப்படுவதிலிருந்து பல பிரச்சனை அவங்க சுட்டி காட்டுறாங்க. இதற்கெல்லாம் கதவு திறந்தது யாரு? தனியார் மயத்திற்கு முன்ன நாம் கேள்வி முடிச்சிடறேன். தனியார் மயம், தாராளமயம், உலக மயத்திற்கான கதவை திறந்தது யார்? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ். அதை எதிர்த்து அவங்க போராடுறாங்க. நீங்க நாளைக்கு அதுல கலந்துக்கிறீங்க இல்லையே? ஆமா சார். அவருக்கு காங்கிரஸ் நான் கேட்ட விஷயம் நான் அப்படியே கேட்டு வந்துறேன். இல்ல எனக்கு ஒரு நிமிஷம் இடதுசாரி அப்படி இடதுசாரிகள் சொல்வதை எல்லாம் கேட்டேன். நீங்கள் இடதுசாரிகளால் தான் நான் சொல்லுகிறேன் ஒளிப்படையாக, இன்றைக்கு தொழிற்சங்கம் என்கிற பெயரிலே தொழிலாளர்களுடைய உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தவர்கள் இடதுசாரிகள் தான். உதாரணத்துக்கு தமிழ்நாடு காங்கிரஸும் கூட்டணி. நான் நேரடியா சொல்றேன் சார், நான் சொல்றேன். இப்ப பிஜேபி காங்கிரஸும் கூட்டணி. ஆமா, இடதுசாரிகள் கூட்டணி வைக்கிறாங்க. அதான் இப்ப சொல்றீங்க. அவர் பேசுறதா இது? ரெண்டு விஷயம் நான் கேக்குறது. இடதுசாரிகளை பற்றி பேசணும்னா இடதுசாரி கட்சி தலைவர்களை அழைத்து வந்து நீங்க பேசுங்க. நான் கேக்கல. தொழிற்சங்கத்தின் சார்பா பேசுறேன். மத்திய அரசு ஊழியர் சங்கம்னே பேசுறேன். நான் கேக்குறேன். தொழிற்சங்கம் அவருக்கு ஒரு பதில் சொல்லிறேன். காங்கிரஸுக்கும் பாஜகவும் மதவாதம் தவிர வேற உலகமய கொள்கையில எந்த வித்தியாசமும் கிடையாதுங்க. இல்ல இப்ப நாளைக்கு ஐஎன்டியூசி உங்களுடைய போராட்டத்தை கலந்துக்கிறாங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அவர்கள் இருக்கின்ற காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காலகட்டத்திலும் நீங்கள் இதே கோரிக்கைகள் வலியுறுத்தி தான் போராட்டத்தில் ஈடுபட்டீங்க. அந்த கோரிக்கைகளை அன்றைக்கு இன்னைக்கு பாஜக எப்படி சொல்றாங்களோ அந்த இடத்தில் இருந்து சொன்ன காங்கிரஸோடு அந்த போராட்டத்தில் உங்களோட இல்ல நீங்க தொழிலாளி வேற அரசியல் கட்சி காங்கிரஸும் அவர்கிட்ட நீங்க கேட்டுங்க. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பதை விட என்ன கொள்கையை கடைபிடிக்கிறார்கள் என்பதுதான் இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை. நீங்க தனியார் மயம், தாராளமயம், அது 1991 ஜூலை மாதத்தில் தொடங்கப்பட்ட ஒரு கொள்கை. இன்னைக்கு 14 வருஷம். இந்த சுற்றுக்கான வாய்ப்பு கடந்த சுற்றுல அவருக்கும் கொடுக்க முடியல. நான் அதை கொடுத்துட்டு உங்ககிட்ட வரேன்.